வெல்கம் டு பிரபு மேத்ஸ். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இன்னைய தேதி போட்டு. ஸோ அதில் கிளியர் கட்டாக ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. என்னங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கீழ்காணும் தெரிவுகளுக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டன. அந்த தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் அந்த தேர்வுக்கான அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட பிற விதிகளின் அடிப்படையில் கணினி வழியாக சான்றிதழ் சரிபார்ப்பு சிவிக்கு உங்களை கூப்பிடுறாங்க. இதை தாண்டி ஒரு சில போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக இன்டர்வியூ போஸ்டிங் இருக்குது. ஸோ இன்டர்வியூ தேர்வுக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வுகளினுடைய நேர்முக தேர்வுக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களுடைய பதிவெண் கொண்ட பட்டியல். சரியா, நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன போஸ்டிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். தெரிவினுடைய பெயர் முதல்ல பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பணியில் அடங்கிய சுற்றுலா அலுவலர் பதவி. சரியா, சுற்றுலா அலுவலர் பதவியில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை 3. தேர்வு நடைபெற்ற நாள் சொல்லிட்டாங்க. மொத்தமாக தேர்வுகளுடைய எண்ணிக்கை எத்தனை பேரை நாங்கள் இந்த சிவிக்கு கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா 12 பேரை கூப்பிட்ருக்கோம். இந்த 12 பேருக்கும் த்ரூ கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் உங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலை நீங்கள் செக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 1. சரியா, குரூப் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த காலிப்பணியிடங்கள் 95. ஸோ இதுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் 10/8லேருந்து 13/8க்குள்ளே நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுகளுடைய எண்ணிக்கை எத்தனை பேரை வந்து இவங்க அழைச்சிருக்காங்க அப்படின்னா நேர்முக தேர்வுக்கு 198 பேரை நேர்முக தேர்வுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி சார்நிலை பணியில் அடங்கிய விடுதி கண்காணிப்பாளர் அல்லது உடல் பயிற்சி அலுவலர். ஸோ இந்த பணிக்கு பார்த்திங்கன்னா 18 காலி பணியிடங்கள். இதற்கான தேர்வு பார்த்திங்க அப்படின்னா 21/1/2024 ஜனவரி மாதம் இந்த வருஷம் தான் நடந்திருக்கு. மொத்தமாக போஸ்டிங் பார்த்திங்கன்னா 774 போஸ்டிங்கு. இருவழி தொடர்பு முறையில் மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் வந்து www.tnbsc.gov.in இந்த வெப்சைட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட இங்கிலீஷ் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்கோம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.